தருமபுரி அரூர் அருகே பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு பிரச்சினையை வருவாய்த்துறையினர் தீர்த்து வைத்ததால் பொதுமக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடசல்பட்டி கிராமத்தில் 40 ஆண்டுகளாக தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த பாதையை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீட்டனர். தங்களின் நீண்ட கால துயரம் தீர்ந்த மகிழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி கூறினர். தமிழகத்தில் பிரதமர் சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் கடந்த 1.5 ஆண்டுகளில் 48,700 வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் வாயிலாக 2026-27 ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. 1 கிலோவாட் திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க 30,000 ரூபாயும் 2 கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாயும் மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது. அதற்கு மேல் அமைத்தால் கூடுதல் மானியம் தரப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் பலரும் வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க ஆர்வம் காட்டுகின்றனர். நிகழ்ச்சியோடு கோலாகலமாக தொடங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பகல் 10 உற்சவம் பச்சை பறக்குதல் நிகழ்ச்சியோடு கோலாகலமாக தொடங்கியது. சூடிக் கொடுத்த சுடற்குடியால் என்று அழைக்கப்படும் ஆண்டாள் பெரியாழ்வார் வீட்டிற்கு சென்று சீர் வாங்கி வரும் வழியில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பச்சை காய்கறிகளை பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றது. நாடு செழிக்க வேண்டும் என்ற ஐதீகப்படி நடந்த இந்த நிகழ்வில் ஆண்டாள் பார்த்த காய்கறிகளை எடுத்தால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் போட்டி போட்டு அவற்றை அள்ளிச் சென்றனர். பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருப்பதாலும் ரம்யமான காலநிலை நிலவுவதாலும் உதகையில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்தனர். இதனால் படகு இல்லம், அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்தன. கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உதகை, கூடலூர் மற்றும் கோத்தகிரி சாலைகளில் வாகனங்கள் மிக மெதுவாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் அலங்கார பொருட்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேட்டுப்பட்டி பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் மூங்கில் குடில்கள் 200 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. இவற்றுடன் 200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலான வண்ணமயமான LED நட்சத்திரங்கள், 10 அடி வரையிலான கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் விதவிதமான பொம்மைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. நாகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரம்மாண்ட சாண்டா கிளாஸ் பேரணி அவர்கள் பங்கேற்பின் பேரில் நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்பாளர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டும் தொப்பிகளை அணிந்தும் இன்னிசை பாடல்களுக்கு நடனமாடியவாறு சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு சாக்லேட் மற்றும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் கேக் தயாரிக்கும் பேக்கரிகளில் தீவிர ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. பேக்கரிகள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கேக்குகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் வண்ணங்களோ அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களோ சேர்க்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஈக்கள் மற்றும் பூச்சிகள் அண்டாத வகையில் சுகாதாரமான முறையில் கேக்குகளை பராமரித்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் விதிகளை மீறும் கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சானமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து தேன்கனிக்கோட்டை கஸ்பா வனப்பகுதிக்கு விரட்டினர். கர்நாடகாவிலிருந்து இடம்பெயர்ந்த இந்த யானைகள் செல்லும் வழியில் ராகி, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின.
யானைகள் சாறை சாறையாக அணிவகுத்து சென்ற காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. பிரிந்து கிடக்கும் மற்ற யானைகளையும் ஒன்றிணைத்து விரைவில் கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முட்டை விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ₹6.25 5 காசுகள் உயர்ந்து ₹6.30 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாகும். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். முட்டை சாப்பிடுவது புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தவறானவை என்றும் அதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் விற்கப்படும் முட்டைகள் பாதுகாப்பானவை என்று விளக்கம் கொடுத்துள்ள ஆணையம் கோழி பண்ணைகளில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதையும் உறுதி செய்துள்ளது. ஒரு சில மாதிரிகளில் கண்டறியப்படும் மிக குறைந்த அளவிலான தாதுக்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பவை அல்ல. சர்வதேச தரத்திற்கு நிகராகவே இந்தியாவின் பாதுகாப்பு விதிமுறைகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 425 முகாம்கள் மூலம் சுமார் 74,698 குழந்தைகள் பயனடைய உள்ளனர். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போலியோ பாதிப்பில்லாத சமூகத்தை உருவாக்க பெற்றோர் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொட்டு மருந்து அளிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ₹30,000 வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரம் பரவி வரும் நிலையில் புதுக்கோட்டை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாசகத்துடன் கூடிய லிங்க் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் அந்த லிங்கை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று புதுக்கோட்டை காவல்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. மீறி பயன்படுத்த முற்படும் போது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்கள் தவறாக பயன்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட்டால் 1930 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. வெப்பநிலையானது நகர பகுதிகளில் 6 டிகிரி செல்சியஸாகவும் சதுப்பு நில பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகள் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இளங்காலை சூரிய வெப்பத்தை அனுபவித்தவாறு இயற்கையை ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று கடும் உறைபனி நிலவியது. அங்கு 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதனால் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல பனி படர்ந்து காணப்பட்டது. கடும் குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் அறைகளிலேயே முடங்கிய நிலையில் மஞ்சு மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் தேயிலை செடிகள் கருகத் தொடங்கியுள்ளன. அதிகாலை நேரத்தில் கடும் குளிர் வாட்டியதால் மலைத்தோட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் குவிந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அருவிக்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமானோர் வருகை தந்துள்ளனர். சுருளி வேலப்பர் மற்றும் கைலாசநாதர் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறைவனை தரிசனம் செய்தனர். வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பொங்கல், நவதானிய பிரசாதங்கள், குடிநீர் போன்றவை வழங்கப்பட்டன. பக்தர்கள் பலரும் கோயில் யானை தெய்வானையிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர்.
இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். வார விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்கள் மற்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. நெரிசலை குறைக்க மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. விபத்துகளை தவிர்க்கவும் போக்குவரத்தை சீர் செய்யவும் சுங்கச்சாவடி பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற திருமுறை திருவிழாவில் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மேடையில் எழுந்தருளிய சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றி மாங்கல்ய தாரணம் செய்யும் சடங்குகள் கோலாகலமாக நடந்தன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையை வழிபட்டனர். உடல் மற்றும் மன வலிமையை வலியுறுத்தும் பிரதமரின் ஃபிட் இந்தியா திட்டத்தின் 5வது ஆண்டு கொண்டாட்டமாக புதுச்சேரியில் பிரம்மாண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பேரணியை தொடக்கி வைத்தனர். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிலம்பம், செஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கடற்கரை பகுதியில் நடைபெற்றன. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 111 அடியாக சரிந்துள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களில் மழை குறைந்ததால் பாசனத்திற்கான நீர் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு 14,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 1232 கன அடியாக சரிந்துள்ள நிலையில் வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் 111 அடியாக குறைந்துள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 1 அடி வீதம் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலப்பாளையத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி காலி குடங்களுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணிகளால் குடிநீர் குழாய்கள் உடைந்து 1 மாதமாக விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் எலவனாசூர் கோட்டை திருவண்ணாமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதியில் நீரோட்ட மாற்றம் காரணமாக மீன்வரத்து குறைந்துள்ளது. இதனால் குறைந்த அளவிலான நாட்டு படகுகளே மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் சிறிய ரக மீன்களே கிடைத்தன. பிடிபட்ட மீன்கள் டீசல் மற்றும் கூலிச் செலவிற்கு கூட கட்டுப்படியாகாததால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். விடுமுறை தினமான இன்று மீன் வாங்க கடற்கரைக்கு வந்த அசைவ பிரியர்களும் போதிய மீன்களின்றி ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பொங்கல் கரும்புகளை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மழை பாதிப்பால் பராமரிப்பு செலவு அதிகரித்துள்ள நிலையில் ஒரு கரும்பிற்கு 30 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இடைத்தரகர்களின்றி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து அரசு நிர்ணயிக்கும் முழு தொகையையும் விவசாயிகளுக்கு வழங்கினால் மட்டுமே தங்களுக்கு உரிய லாபம் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தென்னை நார் விலை சரிந்து வரும் நிலையில் அதன் மூலப்பொருளான தேங்காய் மட்டை விலை உயர்ந்து வருகிறது. இதனால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தென்னை நார் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தென்னையில் கடந்த 2 ஆண்டுகளாக வெள்ளை ஈ, வேர்வாடல் நோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக
தென்னை நார் கூட்டமைப்பினர் தெரிவிக்கின்றனர். தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் மட்டை உற்பத்தி இல்லை. இதனால் மட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர். ஒரு தேங்காய் மட்டை 2 ரூபாய் 50 காசிலிருந்து 4 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளன. அதே நேரத்தில் நார் விலை கடந்த 2 மாதங்களாக சரிவை சந்தித்துள்ளது. ஒரு பண்டல் 500 முதல் 550 ரூபாய் வரை விற்ற தேங்காய் நார் தற்போது 380 முதல் 420 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் நீக்கப்பட்ட மொத்த வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் 8 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து 50.17%, அதாவது 48 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 வட மாவட்டங்களில் இருந்து மட்டும் 30 லட்சத்திற்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரம் அருகே கடலில் மாயமான மீனவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் 2 நாட்களுக்கு பிறகு கரை ஒதுங்கியது. கடந்த 19ஆம் தேதி படகின் இயந்திர கோளாறை சரி செய்ய கடலில் இறங்கிய கணேசன் என்ற மீனவர் நீரோட்டத்தில் சிக்கி மாயமானார். மீனவர்கள் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் கரையூர் கடற்கரை பகுதியில் அவரது உடல் கரை ஒதுங்கியது. மரைன் காவலர்கள் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பல்வேறு புதிய திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை சென்றுள்ள அவர் 694 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நெல்லை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் 72.10 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடத்தையும், மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 5.83 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டடத்தையும் திறந்து வைத்தார். அதேபோல 15 புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாளையங்கோட்டையில் காய்தே மில்லத் பெயரில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான அறிவுசார் நூலக கட்டடம் உட்பட 357 கோடி ரூபாயில் உருவாகும் 11 திட்டப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடுவதில் ஆர்வம் காட்டும் சிலர் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் வெறுப்புடன் செயல்படுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர் தமிழர்களின் வரலாற்று அகழாய்வு முடிவுகள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? ஏழைகளின் நலனில் அக்கறை இல்லை என்பதை மத்திய அரசு மீண்டும் நிரூபித்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட விவகாரத்தில் எடப்பாடி கே பழனிசாமி மௌனம் காப்பதாகவும் அவரது துரோக பட்டியல் நீள்வதாகவும் விமர்சித்தார். இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல,
100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க. இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா 100 நாள் வேலை திட்டம் சேர்ந்திருக்கு. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துடைச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. மக்களின் கோரிக்கைகளை செயல்படுத்தாமல் சர்வாதிகார போக்குடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இருந்து வருவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ செய்தியில், திமுகவுக்கு 39 எம்பிக்கள் இருப்பதால் ஆணவத்தின் உச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக சாடியுள்ளார். இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளுடைய மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எதையும் அவர் செயல்படுத்த மாட்டார். ஏனென்றால் அவர் சர்வாதிகாரி, அவர் சர்வாதிகாரத்தின் அடையாளம். ஏனென்றால் 39 நாடாளுமன்றம் எங்களிடத்தில் இருக்கிறது, 3 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற மமதை, ஆணவத்தின் உச்சத்தில்தான் 2026 தேர்தலை சந்திக்கிறார். இந்த 2026 தேர்தலிலே முதல்வராக அனுபவம் பெற்றவர்கள், எதிர்கட்சி தலைவராக அனுபவம் பெற்றவர்கள் 2 பேர், இன்னும் 2 பேர் சட்டமன்றத்திற்குள்ளே செல்லாதவர்கள் 2 பேர் களத்தில் நிற்பதாக சொல்லுகிறார். கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரா என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, தைப்பூசம் உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு முதல்வர் வாழ்த்து கூட கூறுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவரது போதனைகளை பேசாமல் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்க நினைப்பது திமுக அரசுதான் என்றும் குற்றம் சாட்டியுள்ள அவர், மீண்டும் ஒரு முறை இந்து மக்களின் விரோதி என்று நிரூபித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை காலை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் கட்சி நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருடன் வந்த 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் VIP கேட் வழியாக உள்ளே நுழைய முயன்றனர். இதனை தடுத்த கோவில் ஊழியர்களிடம் பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பெய்த மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சபரிமலைக்கு செல்லும் வழியில் குற்றாலத்திற்கு வந்த பக்தர்கள் மெயினருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கடும் குளிரை அனுபவிக்க ஆவலோடு வந்த பயணிகளுக்கு பகல் நேரத்தில் நிலவிய வெயிலின் தாக்கம் ஏமாற்றத்தை அளித்தது. இருப்பினும் படகு இல்லம், அண்ணா பூங்கா உள்ளிட்ட முக்கிய காட்சி முனைகளில் மக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் தற்போது பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் உள்ளூர் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் ரெகுநாதபுரத்தில் உள்ள வல்லபை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமான பெண் பக்தர்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று அபிஷேக நெய் வழங்கினர். சபரிமலைக்கு செல்ல முடியாத பெண்கள் மற்றும் குழந்தைகள் 41 நாட்கள் விரதமிருந்து பக்தி பாடல்கள் பாடியவாறு இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டனர். மல்லம்மாள் காளியம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று
ஆலயத்தை அடைந்தது. பக்தர்களின் கையால் கொண்டுவரப்பட்ட நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ஐரோப்பாவின் ஆழமான ஏரிகளில் ஒன்றான ஓஹ்ரிட் ஏரியின் அடியில் சனிக்கிழமையன்று நீர்மூழ்கி வீரர்கள் வினோதமான முறையில் கிறிஸ்துமஸை கொண்டாடினர். ஆம்போரா நீர்மூழ்கு கிளப் உறுப்பினர்கள் கிறிஸ்துமஸ் தொப்பிகளை அணிந்து ஏரியின் ஆழத்திற்கு சென்று அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்தனர். வடக்கு மாசிடோனியா நாட்டில் இந்த மரம் அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது அங்குள்ள புகழ்பெற்ற நீருக்கடியில் உள்ள அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி ஆஷஸ் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அடிலேடில் நடைபெற்ற 3வது டெஸ்டில் ஆஸ்திரேலியா 82 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 371 ரன்களும் இங்கிலாந்து 286 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 349 ரன் எடுத்த நிலையில் இங்கிலாந்து கடுமையாக போராடி 352 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3இல் வென்றதால் ஆஸ்திரேலியா ஆஷஸ் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் சதமும் இரண்டாவது இன்னிங்ஸில் அரை சதமும் எடுத்து 7 பேர் ஆட்டமிழப்பதற்கு காரணமாக இருந்த விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி ஆட்டநாயகனானார். ஆஸ்திரேலியாவில் கடந்த 14 ஆண்டுகளாக இங்கிலாந்து டெஸ்ட் அணி தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருகிறது. நாகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட சாண்டா கிளாஸ் பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்பாளர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டும் தொப்பிகளை அணிந்தும் இன்னிசை பாடல்களுக்கு நடனமாடி சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு சாக்லேட் மற்றும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பக்தி மனம் கமிழும் மார்கழி பொழுதல் மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோயில் வீதிகள் களை கட்டின. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள பஜனை நிகழ்ச்சிகளில் ஏராளமான பள்ளிச் சிறுவர்கள் கிருஷ்ணர், ராதை, ராமர், ஆஞ்சநேயர் என்று பல்வேறு தெய்வீக வேடமணிந்து பங்கேற்றனர். திருப்பாவை, திருவம்பாவை பாசுரங்களை மெய்மறந்து பாடியபடியும் லயத்துடன் கும்மியடித்தபடியும் அவர்கள் வீதி வலம் வந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. மாணவர்களின் கல்வித் திறனை அதிகரிக்கும் வகையில் திரையில்லா நேரம் என்ற புதிய முயற்சியை கர்நாடகாவில் உள்ள கிராமம் ஒன்று முன்னெடுத்துள்ளது. பெலகாவி மாவட்டத்தின் ஹலகா கிராமத்தில் மாணவர்கள் கவனச்சிதறலின்றி படிப்பதற்கு தினமும் இரவு 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன்களை அணைத்து வைக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மணி நேர இடைவேளையை தொடங்கவும் முடிக்கவும் கிராமத்தில் சைரன் ஒலிக்கப்படுகிறது. இந்த முயற்சியானது டிஜிட்டல் அடிமைகளாக குழந்தைகள் மாறுவதை தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி வரும் அடர் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் லக்னோ உட்பட 40 மாவட்டங்களில் பனி மூட்டத்துடன் கடும் குளிரும் நிலவுகிறது. குறிப்பாக பூர்வாஞ்சல் பகுதியில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்தால் சாலைகளில் எதிரே செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல் ரயில்கள், விமானங்களை இயக்குவதும் பெரும் சவாலாக உள்ளது. பனிமூட்டம் காரணமாக 38 ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுகின்றன. லக்னோ, வாரணாசி விமான நிலையங்களில் இருந்து புறப்பட வேண்டிய சில விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆன்மீக நகரமான காசி எனப்படும் வாரணாசியில் பனிமூட்டத்துடன் கடும் குளிரும் நிலவுவதால் பக்தர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அயோத்தியிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. கான்பூர், ஆக்ரா, பரேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் அடர் பனிமூட்டம் காரணமாக விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் குளிர் தொடரும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மற்றும் வருசநாடு சுற்றுவட்டார மலை கிராமங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது.
சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றனர். கடும் குளிர் காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய நிலையில் ஒரு சிலர் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு உறைபனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை நேரத்தில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 425 முகாம்கள் மூலம் சுமார் 74,698 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போலியோ பாதிப்பில்லாத சமூகத்தை உருவாக்க பெற்றோர் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொட்டு மருந்து அளிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று 46 மையங்களில் தொடங்கியது. இதில் மாநிலம் முழுவதும் சுமார் 1,78,000 பேர் பங்கேற்கின்றனர். காலை முதன்மை தேர்வும் பிற்பகல் தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 22 மையங்களில் தேர்வு நடக்கும் நிலையில் பாதுகாப்பு பணியில் 2600 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு கடும் கட்டுப்பாடுகளுடன் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தேர்வு நடைபெற்று வருகிறது. சென்னை அடையாறில் தனியார் அமைப்பு நடத்திய சைக்ளத்தான் நிகழ்வை முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 35 சிறப்பு குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அவர், மோட்டார் சைக்கிள் ரேஸை தவிர்த்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்த சைக்கிள் பயணங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். மேலும் விதிமீறி பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் மீதான தனது அதிரடி நடவடிக்கைகளையும் தமக்கு கிடைத்த சைலண்டர் பாபு என்ற பட்டத்தையும் நகைச்சுவையுடன் நினைவு கூர்ந்தார். திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் குப்பைகளை சேகரிக்க பயன்படுத்தப்படும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 மின்சார வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் காலனியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் காண உத்தரப்பிரதேச காவல்துறையினர் சோதனை செய்தனர். 2013இல் முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 300 குடும்பத்தினர் நஹித் காலனியில் மறுகுடியேற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக ரோஹிங்கியா அல்லது வங்கதேச நாட்டினர் தங்கியுள்ளனரா என்று காவல்துறையினர் சோதனை செய்தனர். வீடு வீடாக சென்று ஆதார், செல்போன் எண்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் குடும்ப விவரங்களை சரிபார்த்தனர். இதில் சட்டவிரோதமாக குடியேறியதாக யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உள்ளது என்று தெரிவித்துள்ள ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, 12 மணி நேரம் வேலை பார்ப்பதை விட அறிவாற்றலை பயன்படுத்துவதுதான் அவசியம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மற்ற நாட்டினுடைய முதலீடு அல்லது தொழில்நுட்பம் சார்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் வளர்ச்சி நன்றாக உள்ளது. ஜிடிபி எல்லாமே நல்லா தெரியுது. அதுக்கு காரணமும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள், நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க வெளிநாட்டிலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வரனாலும் இப்ப வளர்ச்சி இருக்கு. தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. உழைப்பாளர்களுடைய அந்த வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி அந்த நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? நம்ம இருக்கிறது ஒரு அறிவாற்றல் முக்கியமான விஷயம். அதுல 8 மணி நேரம் அவ்வளவு கடினமான உழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது 8 மணி நேரமும் அறிவாற்றலை செலுத்துறது அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்,
செய்வதை ரொம்ப கவனமா அறிவாற்றலோடு செய்வோம். அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் கணக்கை விட அதுதான் முக்கியம். எவ்வளவு இன்வென்ட் பண்றோம், நல்ல ஐடியா கொடுக்குறோமா. அதாவது எப்படின்னா ஒரு கணக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், அதுக்கு என்ன முக்கியம்னா எவ்வளவு டைம் சால்வ் பண்றது மட்டும் இல்ல, ஒரு எவ்வளவு சொல்யூஷன் எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லயும் கொடுக்குற சொல்யூஷன் பரட்டை நல்லா வந்ததுன்னா அதுதான் முக்கியம். அது 12 மணி நேரம் வரை செஞ்சனால மட்டும் வராது. நம்ம அறிவாற்றலை எப்படி மூளையை உபயோகிக்கிறோம் அதை பொறுத்து. பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி பிரிவில் பணியாற்றி வந்த லெப்டினன்ட் கர்னல் ஒருவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் லெப்டினன்ட் கர்னல் தீபக்குமார் சர்மாவும் வினோத்குமார் என்ற மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து குற்றச்சதியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. டெல்லி மற்றும் ஸ்ரீ கங்கா நகரில் உள்ள இவரது வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் மொத்தம் 2.36 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டைப் போல பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற அமைச்சர் ரகுபதி, இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரிக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்றார். அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றார். புதுச்சேரியில் மாநில அளவிலான பெட்டாங் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெட்டாங் என்பது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு கோலி குண்டு விளையாட்டு. பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இறுதிப் போட்டியில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றிக் கோப்பை வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்கும் வகையில் சென்னையில் இன்று 2வது நாளாக சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் சென்னையில் சுமார் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் சென்னையில் இன்றும் நடைபெறுகிறது. சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் புதிதாக வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்தம், பெயர் நீக்கம் ஆகியவற்றுக்கு உரிய படிவம் மற்றும் ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் அல்லது வாக்காளர் உதவி செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. காப்புரிமை தாக்கலில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலிருந்து 15,440 காப்புரிமை விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இது நாட்டின் பிற எந்த மாநிலத்தையும் விட அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் தொடர்ந்து முதலீடு செய்ததன் விளைவாகவே இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது என்றும் அமைச்சர் TRB ராஜா குறிப்பிட்டுள்ளார்.